பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இள புகழேந்தி அவர்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. அண்மையில 18ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நடந்த அரசு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏராளமான நலத்திட்ட உதவிகள் எல்லாம் வழங்கி பேசியிருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக நிறைவாக இருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறது. 63,124 பேருக்கு பட்டாக்கள் வழங்கியிருக்கார். இப்ப எந்த மாவட்டத்திலும் இல்லாத அளவுக்கு மிக அதிகமான அளவுக்கு மக்களுக்கு பட்டாக்கள் வழங்கியிருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒரு விழாவில், ஒரு மாவட்ட விழாவில் 63,000 பேருக்கு பட்டா வழங்குவது என்பது ஒரு பெரிய சரித்திர சாதனையாக தெரிகிறது. இந்த விழாவில் அவர் ஆற்றிய உரை இந்தியா முழுமைக்கு போய் சேர்ந்திருக்கிறது. பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு அதிர்ச்சி தருவோம் என்று நினைத்து கொண்டு வந்தவர்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இது அமைந்திருக்கிறது என்றால் இது மிக இல்லை. இந்த உரையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பேச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ நீங்க கேட்ட அந்த கேள்வியின் மூலமாக தமிழ்நாடு அரசு, நம்முடைய முதல்வர், எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையில் மிக பெரும் சாதனைகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருவதை நீங்கள் ஒரு கேள்வியாக கேட்டபொழுது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படி அவர் செய்கின்ற பொழுது அவருடைய உள்ளத்திலே இருக்கின்ற கருத்து அத்தனை மக்களுக்கு முன்னால் அவர் அதை எடுத்து வைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு, ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டின் உரிமை குரலை, அது வெறும் பேச்சு இல்ல, வெறும் உரை அல்ல, தன்மான இனமான இயக்கத்தின் முழக்கம் சொல்லலாம். அது ஒரு போர் முரசம் சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்படியெல்லாம் இங்க நம்ம நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு எல்லாம் நல்லது செஞ்சுட்டு இருக்கிறோமோ அதையெல்லாம் கெடுக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம், கெடுப்பதற்கு என்னென்ன வழிவகைகள், சித்து விளையாட்டுகள் செய்யணுமோ அதெல்லாம் செய்து கொண்டு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிற அந்த நிலையில, ஏன்னா நமக்கு தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதிகளை நிறுத்துற, கல்விக்கு நிதியை சுத்தமா நிறுத்திட்ட, தொழில்துறைக்கு வர வேண்டிய நிதிகளை பாதி கூட தரல, ஜிஎஸ்டி நம்ம மக்களிடம் வரி வசூலித்து கொண்டு போய் அந்த வசூல் பண்ண பணத்தை கொடுக்க வேண்டியதையும் கொடுக்கல, ஏற்கனவே மாநில அரசுகளுக்கு இருந்த வரி வருவாய் உரிமை கூட இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்து பிறகு எல்லாமே போயிடுச்சு. ஆக யூனியன் கவர்மெண்ட் அதிகாரத்தின் மொத்த உருவமாக திகழ்ந்து கொண்டிருக்குது. நிலையில் கூட இருக்கின்ற அதிகாரத்தை வைத்துக் கொண்டு நம்முடைய முதல்வர் அவர்கள் இவ்வளவு பெரிய சாதனைகளை செய்யும் பொழுது இவங்களுடைய பேச்சு என்னென்ன இருக்கு தெரியுங்களா? இவர்கள் யாரு? எதிரில் இருக்கக்கூடியவர் யார்? மிஸ்டர் நரேந்திர மோடி ராமேஸ்வரத்துல போய் பேசுறாரு. ராமேஸ்வரத்துல வந்தாரு, ஒரு பாலத்தை திறக்கிறேன்னாரு. இவரு திறந்த உடனே பாலம் பாதையில நின்று போச்சு. திரும்ப பாலமும் மூடல, அந்த ட்ரெயினும் போக முடியல. இவர் போயிட்டார், இவர் பெருமைப்பட்டுக்கிட்டு போயிட்டார். அப்ப என்ன அர்த்தம்? நிர்வாக ரீதியாக இவர்களுடைய துறை என்பதை கூட சரியாக பார்க்கறது கிடையாது. ஒரு பிரைம் மினிஸ்டர் திறக்கிறாருன்னா இவர் எப்படிப்பட்ட இதெல்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா விளம்பரத்துக்காக திறக்க வேண்டியது, அது பாதியிலே தொங்கிட்டு நிற்க வேண்டியது. குஜராத்தில் கிட்டத்தட்ட 9க்கு மேற்பட்ட பாலங்கள் உடைஞ்சு விழுந்தன. ஒரு தொங்கு பாலம் பல கோடி செலவு பண்ணி மோடி தான் போய் தொங்கு பாலத்துல அந்த இதுல வச்சு திறந்தாரு, புதுப்பிக்கப்பட்டதுன்னு. திறந்து விட்டு வராது, 2 நாள்ல அதை அறுத்து 60க்கு மேற்பட்ட குழந்தைகள் செத்து போச்சு. எதுக்காக இதையெல்லாம் சொல்றோம்னா, நிர்வாக ரீதியாக பார்க்கக்கூடிய தன்மையும் கிடையாது. ஆனா நிர்வாக ரீதியாக பார்த்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சிறந்த அரசாக அமித்ஷா கூட்டமும் நம்முடைய அரசாங்கத்தை, நம்முடைய முதல்வரை பற்றி குறை சொல்லலாம், நம்ம இயக்கத்தை பற்றி குறை சொல்லலாம். ஆனால் அவருடைய அந்த யூனியன் கவர்மெண்டினுடைய தனி அமைப்புகளாக இருக்கக்கூடியவர்கள் தருகின்ற விசாரணை அறிக்கையில பார்த்தா தமிழ்நாடு அந்த ஆய்வு அறிக்கையில எல்லாம் கல்வியில தமிழ்நாடு தான் முதல்ல உயர்ந்த நிலையில, அதே போல தொழில் வளர்ச்சி நிலையிலும் தமிழ்நாடு முதன்மையில இருக்கு, பொருளாதார வளர்ச்சி நிலையிலும் விகிதாச்சாரத்திலும் தமிழ்நாடு மிக உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கு. இதெல்லாம் இருக்கும் பொழுதும் கூட மோடி கூட்டம் இப்படி இருந்து மோடி என்ன பண்றாரு? பாலத்தை திறந்து வச்சுட்டு தமிழ்நாடு, அவர் சொல்றார், தமிழ்நாடு ஏன் அழுகிறது, தமிழ்நாடு ஏன் அழுகிறது அப்படின்னு அப்படி பேசிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே போறார். தமிழ்நாடு ஏன் அழுகுதான்? அப்பதான் நம்முடைய தலைவர் மிக சிறப்பாக சொன்னார்,
அதாவது மிஸ்டர் மோடி அவர்களே, நீங்க முதலமைச்சராக இருக்கும்போது நீட்டை எதிர்த்தீங்க. நீங்க முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது ஆதார் அட்டையை கூட எதிர்த்தார். ஆதார் அட்டை கூட காணலாம், அதெல்லாம் தேவையில்லை, ஜிஎஸ்டி எல்லாம் இனிமே அந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாது அப்படி இப்படின்னு எதிர்த்தார். அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட் இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் கூட இல்ல. எக்ஸப்ஷன், எங்களுக்கு விதிவிலக்கு, நாங்கள் விருப்பப்பட்டால் தான் நடத்துவோம் என்று சொன்னதுல நம்முடைய தமிழ்நாட்டுல நீட்லாம் கிடையாது. அப்ப இவனுங்க வந்ததுக்கு பிறகுதான் எக்ஸப்ஷனை நீக்கிட்டு தமிழ்நாட்டை சேர்த்து போட்டது பிஜேபி தான். அந்த நீட்டை எதிர்த்தது மிஸ்டர் மோடி. ஆனா மறுபடியும் போய் பதவியில உட்கார்ந்தவன எல்லாத்தையும் தூக்கி கையில வச்சுக்கிட்டு இதை போல அது கிடையாது, அதை போல இது கிடையாது. நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய தலைவர் மிக தெளிவாக ஒரு சட்ட போராட்டத்தை எடுத்தார். என்ன சட்ட போராட்டம்? கவர்னரை வச்சுக்கிட்டு அவர்தான் அரசு, அவர்தான் எல்லாம். அப்ப நீங்க நல்லா நினைச்சு பார்க்கணும், இந்தியா முழுவதும் எதிர்கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கிற மாநிலங்களில் கவர்னர்களை வச்சுக்கிட்டு யூனியன் கவர்மெண்ட்ல உட்காந்து ஆட்டிக்கிட்டு இருக்கு. இந்த அவங்களை வச்சு மிரட்டுறது, போறது, இதை செய்யல அதை செய்யல, கையெழுத்து போடல. மக்களுக்கான ஒரு நிலைப்பாட்டை, ஒரு சட்டத்தை மசோதாவை நிறைவேற்றலாம். இவன் வேலை என்ன, கையெழுத்து போட்டு உடனே அனுப்பணும்ல, எதையுமே அனுப்புறதில்ல. அப்ப என்ன அர்த்தம்? மாணவர்களுக்கான கல்வியை கெடுக்கிறான். ஏன் கல்விக்கு நீ கைத்து போடக்கூடாதா? இங்க நாங்க மசோதா அனுப்புனா அதை கூட கெடுக்கிற. உயர்கல்வி நிலையிலேயே எல்லாத்தையும் நாசமாக்கின, பல்கலைக்கழகத்தை நாசம், எல்லாத்தையும் தூக்கி போட்டு உட்கார்ந்த சட்ட போராட்டத்தை நடத்தி இந்தியாவையே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு 75 ஆண்டு காலத்திற்கு பிறகு இந்திய துணைக்கண்டத்தில் கவர்னர் என்றால் இப்படித்தான் அப்படின்ற ஒரு சட்டப்படியாக உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை வாங்கி கொடுத்த சாதனையாளரே நம்ம முதலமைச்சர் தான். அவருக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லோருமே திரும்பி பார்த்து நன்றி சொன்னார்கள். அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்து வெற்றிகரமாக கவர்னர்னா ஒண்ணும் இல்ல, மக்கள் 8 கோடி மக்கள் இருக்காங்க, அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் மக்கள் இருக்காங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அந்த அரசு நிறைவேற்றி தர்றதுல உனக்கு சந்தேகம் வந்தா கேட்கலாம், அவ்வளவுதான். நீ திருப்பி அனுப்பலாம். அவங்க கிளியர் பண்ணி மறுபடியும் அனுப்புனாங்கன்னா அதை கையெழுத்து போடு. அதுக்கு மேல உனக்கு தனி அதிகாரம் கிடையாது. 2வது முறை நீ மறுபடியும் பிரசிடென்ட்டுக்கு எல்லாம் அனுப்பக்கூடாது. பிரசிடென்ட்டுக்கே அந்த அதிகாரம் கிடையாது. 3 மாசத்துக்கு மேல எந்த மசோதாவையும் பிரசிடென்ட் உட்பட யாரும் வைத்திருக்க கூடாது. உச்ச நீதிமன்றம், அது எப்படி உச்ச நீதிமன்றம் குதிச்சாருங்க 2-3 காதிங்க. அதுக்குதான் என்னன்னா 142 கான்ஸ்டிடியூஷன்ல 142 படி உச்ச நீதிமன்றத்திற்கு இருக்கிற அதிகாரத்தை உரிய வகையில் இந்த முறை பயன்படுத்தி யாராக இருந்தாலும் இது மக்கள் அரசு, ஜனநாயக அரசு, ஜனநாயகத்தை காக்கிறதுக்காக நாங்க போடுற ஆணை, உத்தரவு, ஆர்டர்னு சுப்ரீம் கோர்ட் போட்டுச்சு. இப்பதான் நம்ம தளபதி இந்த பேச்சுக்களை பேசுகின்ற பொழுது தமிழ்நாட்டிற்கு மட்டுமான குரல் அல்ல, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்காகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்காக கொடுக்கக்கூடிய குரலாக. அப்பதான் சொன்னாரு, இவனுங்க இந்த மிரட்டி பாக்குறது, உருட்டி பாக்குறது, இந்த கதையெல்லாம் இருக்கும்போது சொன்னார், உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அடிபணிகிறவர்கள் நாங்கள் இல்லை, நாங்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், திராவிட பேர் இயக்கத்தின் வழியில் நிற்பவர்கள், இதற்கெல்லாம் அஞ்ச மாட்டோம், எந்த நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டோம்னு ஒரு ஆணித்தரமான ஒரு வாதத்தை எடுத்து வச்சு அடுத்ததாக செய்தார் பாருங்க, ரொம்ப சிறப்பா. என்ன பண்ணாங்க? மாநில சுயாட்சி இல்லையா, அதே அந்த பேச்சில் சொல்றாரு, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இது முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னது. ராஜமன்னார் கமிட்டி எல்லாம் அப்ப போட்டாரு கலைஞர். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர், இதுலயும் மோடி கூட்டம் ஆடி போச்சு, அலறி போச்சு. நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு? மீண்டும் மாநில சுயாட்சிக்கான ஒரு ஆணை, ஒரு குழு. அந்த குழு மூலமாக இன்றைய நிலையில் மாநில அரசுக்கும் யூனியன் கவர்மெண்ட், ஒன்றிய அரசுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள், சட்டப்படியாக இருக்க வேண்டிய அதிகாரங்கள், இருக்கக்கூடிய நடைமுறைகள், இவைகளை பற்றி ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை கொடுங்கன்னு கொரியன் ஜோசப் என்ற ஜட்ஜி தலைமையில நம்முடைய பேராசிரியர் நாகநாதன் சார் அவர்கள் மற்றுமுள்ள அசோக் ஷெட்டி, இவர்கள் மூவரையும் போட்டு ஒரு கமிட்டியை போட்டு அறிவிச்சிட்டார். இந்தியாவில் இதெல்லாம் கூட செய்யலாமா? மாநிலங்களுக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கு, நாமளே பார்க்கலையே என்று ஆச்சரியப்பட்டு நம்முடைய முதல்வரை பாராட்டுகிறார்கள். அப்பதான் சொன்னார், தமிழ்நாடு இந்தியாவிற்கே வழிகாட்டும், சுயமரியாதையும் வீரமும் விவேகமும் உள்ளதுதான் இந்த தமிழ் மண், ஞாபகம் வச்சுங்க. அமித்ஷா தான் அதெல்லாம் சொல்றாரு. அமித்ஷா பேசுறாரு,
மோடி கூட்டமா அமித்ஷா பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா? பூரி ஜெகநாதர் கோவிலில் கருவூலத்தின் சாவியை திருடி கொண்டு தமிழ்நாட்டில் கொண்டு போய் வைத்துக் கொண்டார்கள் அப்படின்றத அமித்ஷா பேசுறாரு. இது என்ன அர்த்தம்? எதுக்கு இப்படி பேசுறேன்? யார்? நம்முடைய முதலமைச்சர். ஏன் இதெல்லாம் பேசலாம் இல்லையா? தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு தமிழர், ஐஏஎஸ் படிச்ச தமிழர் ஒடிசாவுல அந்த சீஃப் மினிஸ்டருக்கு ஆலோசகராக அங்க இருக்கார். அது வழக்கமா எல்லா மாநிலத்தில் இருக்கிறது போல்தான். அதை இருக்கிறதை எடுத்து சொல்லி ஒடிசாவை ஆட்சி செய்யலாமா, தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களுக்கு எப்படி ஒடிசாவிலே ஆட்சி செய்யலாம் என்றெல்லாம் பேசுறது அமித்ஷா. அதையெல்லாம் எடுத்து சொல்லிதான் இவைகளை எல்லாம் நீங்கள் எச்சரிக்கை செய்கிறோம், பிரித்தாளும் சூழ்ச்சியை தமிழர்கள் ஆளலாமா, இங்க அவர் இருக்கலாமா, போகலாமா? அப்ப தமிழ்நாட்டுல நீங்க மட்டும் வட மாநிலத்தை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இங்க அனுப்பி இங்க ஆட்சி செய்யறதுக்கு உதவி செய்யறன்னு சொல்லி வரலாமா அப்படின்ற கேள்வியை கேட்டு அவர்களை திக்குமுக்காட வைத்தது நம்முடைய முதலமைச்சர். அப்படியே முழிக்கலாம். நம்ம பேசுறதெல்லாம் நம்மையே திருப்பி, ஏன்னா நம்முடைய முதல்வர் அறிவுபூர்வமாக சொல்லி இறுதியாக அவர் முடிக்கும் போது அழகாக சொன்னார் பாருங்க, ஆக்கிரமிப்பு எந்த காலத்திலும் அனுமதிக்காத மானமுள்ள மண் இந்த தமிழ், திராவிட தமிழ் மண். உங்கள் ஏவல் மிரட்டல்கள் எங்களுக்கு தெரியும், நாங்கள் அடிமைகள் அல்ல. அமித்ஷா அல்ல, அழகா சொன்னார், அமித்ஷா அல்ல, எந்த ஷாவாக இருந்தாலும் எத்தனை ஷாவாக இருந்தாலும் எங்களிடம் எதுவும் செய்ய முடியாது. இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உள்ளவரை இந்த தமிழ்நாட்டில் உன் ஆட்டம் எதுவும் செல்லாது, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு முடிச்சார். அப்போ இந்த முறையின் மூலமாக சமூக நீதி, சமதர்மம், சமத்துவம் எல்லாமும் மாநிலங்களுக்கு, தமிழர்களுக்கு மட்டுமல்ல இந்தியர்களுக்காகவே அந்த பேச்சை வைக்கலாம். ஏன்னா மாநில சுயாட்சியின் போது எல்லாருக்கும் சேர்த்துதான். இன்னைக்கு பாருங்க, இவருடைய வெற்றி எதுல இருக்கு? மோடியும் அமித்ஷாவும் ஆட்டம் போட்டு கொண்டாட்டம் போட்டு 8400 கோடியில் ஒரு விமானத்தை வாங்கி 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஒரு ரூம்ல சுத்தி வரக்கூடிய மோடி, 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு அதுல அழகு பார்த்து திரிந்து கொண்டிருக்கிற நரேந்திர மோடிக்கு பக்கத்திலே அமித்ஷா 15 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கோட்டு வாங்கியிருக்காங்க. நம்முடைய முதல்வர், நம்முடைய தலைவர் அவர்கள் மிக தெளிவாக இந்த மண்ணில நடக்கக்கூடிய இந்த செயல்பாடுகளுக்கு ஒரு விளக்கங்களை அழகாக அந்த உரையிலையும் சொல்லியிருக்கிறார். மொழி பிரச்சனையில எது எது தேவையோ அதை கேட்கிறாங்க. தமிழும் ஆங்கிலமும் படிச்சா போதும், அதை விட்டுட்டு நீங்க போய் எங்கெங்கயோ போய் சுத்திக்கிட்டு இருக்கீங்களே அப்படி என்று சொல்வதற்கு காரணமாக இப்ப தமிழ்நாட்டுல நீங்க இந்த மொழி பிரச்சனையை சொன்னீங்க. இப்ப மகாராஷ்டிராவில கூட இப்ப இந்த 3 கட்சிகளும் இருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்துகிறோம் என்று சொல்லி இந்தியை கட்டாயமாக அறிவிச்சிருக்காங்க. அதை எதிர்த்து காங்கிரஸ் போராட்டம் நடத்த தொடங்கி இருக்கிறது. அதே போல உத்தவ் தாக்கரே எதிர்ப்பு தெரிவிக்கிறார். நவ நிர்மான் தன்னுடைய தலைவர் ராஜ் தாக்கரே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ பெரிய அளவுக்கு எதிர்ப்பு போராட்டம், அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் மகாராஷ்டிரா நடக்கும் போது தெரிகிறது. எதிர்ப்பு மட்டுமல்ல, நாங்கள் மராட்டியத்தில் பேசுவோம், மராட்டியத்தில் பேசும்போது இந்தியில் பதில் சொன்னால் ஓங்கி அவன் முகத்தில் அறை அப்படின்னு கூட அந்த கட்சியினுடைய தலைவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் பிஜேபி கொண்டு வருகிற ஒவ்வொன்றும் வெறுப்புக்கு, மக்களுடைய எதிர்ப்புக்கு ஆளாவதற்கு காரணம் நம்முடைய முதல்வர் அனைத்துக்கும் தலைமை தாங்கிறார். நான் பெருமையோடு இங்க சொல்லிக்கொள்ள விரும்புவது, உலகுக்கே அறிவு ஞானம் வழங்கியது தமிழ் மண் அப்படின்னு யார் சொல்றது? இன்றைக்கு நீதிபதியாக இருக்கிற, உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருக்கிற நீதியரசர் மகாதேவன் அவர் சொல்றாரு பாருங்க, நான் சாதாரணமான அரசு பள்ளியில் தான் என் கல்வி பயணத்தை தொடங்கினேன். கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி தமிழும் ஆங்கிலமும் தான் அடுத்தடுத்து கட்டங்களுக்கு சென்று இன்றைக்கு நான் நீதிபதியாக உச்ச நீதிமன்றத்தில் இருக்கேன். 22 ஆண்டுகளாக நான் அட்வொகேட்டாவும் பணிபுரிஞ்சிருக்கிறேன். தமிழும் ஆங்கிலமும் நல்ல அழகா உயர்ந்த நிலையில் இருப்பதற்கு இன்னைக்கு கிடைத்திருக்கிற உதாரண ஆதாரமாக அந்த செய்தியை நான் இங்க சொன்னேன். எதுக்கு சொல்றோம்னா, மொழி என்பது என்ன நிலை என்பது அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து எல்லாருக்கும் தெரியும். சுப்ரீம் கோர்ட்டு இப்ப இருக்கக்கூடிய மனநிலை எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. இன்னைய அறிவியல் வளர்ச்சியில நம்முடைய முதல்வருடைய குரலும் முதல்வருடைய செயலும் அடுத்த நிமிடம் இந்தியா முழுக்கும் பரவுகிறது. ஆங்காங்கு படித்த இளைஞர்கள் முன்னேற்ற வேண்டும், உயர வேண்டும், தமிழ்நாடு மாதிரி நாம வரணும்.
தமிழ்நாடு மாதிரி நாமும் உயரணும் அப்படின்ற வேகம் எல்லாத்துக்கும் வந்துச்சு. அதுதான் இந்த பேச்சினுடைய அடிப்படை ஆதாரபூர்வமாக வெற்றி என்று நான் இங்கே குறிப்பிடுவேன். இப்ப அண்மையில அமித்ஷா சென்னைக்கு வந்த போதே இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் சில பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி இந்த திசை திருப்புகிறார்கள். பல்வேறு பிரச்சனைகளை, மொழி பிரச்சனையை சொல்லி, சமச்சீரமைப்பு பிரச்சனைகளை சொல்லி திசை திருப்ப பார்க்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு இந்த பொன்னேரியில முதலமைச்சர் அவர்கள் பேசும்போதே திசை திருப்புகிறோம் என்று சொல்லுகிறீர்கள். இப்ப இந்த பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் இந்தி திணிக்க மாட்டோம் என்று நீங்கள் உத்தரவாதம் தருவீர்களா? சீரமைப்பின்படி தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய இந்த எம்பியினுடைய இடங்கள் விகிதாச்சாரம் பாதிக்கப்படாது என்று நீங்கள் உறுதிமொழி தருவீர்களா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அதற்கு இதுவரை பதில் வந்ததாக தெரியவில்லை. பதில் அவர்கள் சொல்ல மாட்டார்கள், சொல்லவும் விரும்ப மாட்டார்கள். பாரதிய ஜனதா என்பது கேள்வி கேட்க தெரியும், பதில் சொல்ல தெரியாது. என் கருத்து என்னவோ உங்க மேல திணிப்பேன், நீங்க அதை கேட்டா கேள்வி கேட்காட்டி போங்க. ஒரு சர்வாதிகாரம் மட்டுமல்ல, அதுதான் சனாதனத்தின் ஒரு கூறு, வருணாசிரமத்தின் ஒரு வடிவம். நாங்க பாட்டு சொல்லிட்டு இருப்போம், நீங்க பாட்டு கேட்டு போகணும். குஜராத்ல பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது மாநிலங்கள் என்ன பிச்சை எடுக்க வேண்டுமா ஒன்றிய அரசிடம் நிதி வேண்டி என்று கேட்டவர். இன்றைக்கு நீங்க அழுகிறீர்கள் என்று சொல்றீர்களே, அன்றைக்கு என்ன சொன்னீர்கள் என்று ஒரு கேள்வியை முதலமைச்சர் அவர்கள் எழுப்பியிருக்கிறார். அதே மாதிரி இந்த 3 கேள்விகள் நீங்கள் சொன்னது போல ஜிஎஸ்டி எதிர்த்திருக்கிறார். அவர் முதலமைச்சராக குஜராத்ல முதலமைச்சராக இருந்த போது ஜிஎஸ்டி மோடி அவர்கள் எதிர்த்திருக்கிறார். நீட்டு தேர்வை எதிர்த்திருக்கிறார். இப்ப இதெல்லாம் பிரதமராக ஆனத பிற்பாடு என்ன எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறீர்களே, இதற்கு என்ன காரணம், இது என்ன நியாயம் இருக்கிறது என்று கேட்டுக்கிறாங்க. இதுக்கு மக்கள் பதிலை எதிர்பார்க்கலாம், சொல்லுவார்களா என்பது போக போகத்தான் தெரியும். நிச்சயமாக நரேந்திர மோடியினுடைய கூட்டம் இதெல்லாம் காதுலயே கேட்காத மாதிரி, காது திடீர்னு காது கேட்கலீங்க எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போயிடுவாங்க. நிச்சயம் ஒண்ணு கையில வச்சிருக்காங்க, அதை ஞாபகம் வச்சுங்க. எதுவாக இருந்தாலும் இப்ப கூட தமிழ் இம்சைன்னு ஒரு அம்மா, அது என்னத்து போய் சொல்லி தொலையட்டுன்னு தெரியல. இதுக்கு பதவிக்காக இவ்வளவு பட்டு அவங்க அப்பாவை இவ்வளவு அசிங்க கேவலப்படுத்த கூட அநியாயத்துக்கு. நாங்கள் பிஜேபி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அமிர்தமாக கோமியத்தை நாங்கள் இல்லங்களுக்கு வழங்குவோம். யாரு? தமிழ் இம்சை. ரொம்ப நல்லா இருக்கு. டாக்டருக்கு படிச்சது, இந்த இதுக்கு போய் டாக்டர் சீட்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் வாங்கி கொடுத்தார். சரி போய் படிக்க வச்சா இங்க மாட்டு மூத்திரத்தை திருநீர் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு அசிங்கமா கேவலமா பேசிக்கிட்டு இருக்குங்கள, அவங்கள எதுக்காக இப்ப நான் ஞாபகப்படுறேன் தெரியுங்களா? வேற ஒண்ணும் இல்ல, நீங்க கேட்டீங்க இதெல்லாம் அவங்க ஏதாவது பதில் சொல்லுவாங்க, அவங்க எந்த பதிலும் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் ஒரே ஒரு பதில் தான் சரியா வச்சிருப்பாங்க. நீங்க எல்லாரும் கேட்டாங்க, ஏங்க காந்தியை சுட்ட கோட் சேவிப்ல சிலைக்கு மாலையை போட்டு சுத்தி பாடுறீங்களா, கூப்பிடுறீங்களா, இது என்ன ஒரு நியாயமான்னு கேட்டாங்க. நாங்கள் இப்படிதான் செய்வோம், நாங்க இப்படி செய்வோம் தெரிஞ்சுதான் நீங்க ஓட்டு போட்டீங்க, நாங்க பதவிக்கு வந்தோம். அப்புறம் திரும்ப நாங்க செய்யறது கேக்குறீங்க. நாங்கள் இப்படிப்பட்டவர்கள் தான், எங்களுக்கு மகாத்மானா கோட்சேவா. எப்படி கலைஞர் அவர்கள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி மாநில முதலமைச்சர்கள் கொடியேற்றுவதற்கு, அந்த மாநிலத்துல சுதந்திர தினத்தன்று கொடியேற்றுவதற்கான உரிமையை பெற்று தந்தார்களோ, அதே போல நாமும் சட்ட போராட்டம் நடத்தி இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஆளுநருக்கு எதிரான வழக்குல மிகப்பெரிய தீர்ப்பை இதுவரைக்கும் நீங்க சொன்னது மாதிரி இந்திய அரசினுடைய வரலாற்றுல சுதந்திரம் கிடைத்ததற்கு பின்னால குடியரசு நாள் ஆனதுக்கு பிற்பாடு கவர்னருக்கு 1 மாதம் கெடு, அதே போல குடியரசுத் தலைவருக்கு 3 மாதம் கெடு என்று கெடு விதித்திருப்பது இந்த வரலாற்றை மாற்றி அமைந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய சட்ட போராட்டம் செய்து வெற்றி அடைந்திருக்கிறது. அவர்கள் கடைசியில சொன்னது போல தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லி நிறைவடைஞ்சிருக்கிறாரு. எனவே தமிழ்நாடு தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறது, வென்று கொண்டே இருக்கிறது, மற்ற மாநிலங்களுக்கும் வழிகாட்டி கொண்டே இருக்கிறது, மற்ற மாநிலங்களுக்கும் சேர்த்து குரலையும் எழுப்பி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிகின்றோம். பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் கூட இதை பெரிதும் வியந்து பாராட்டுகிறார்கள் என்பது நாம் போற்றி பாராட்ட வேண்டிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. மற்றபடி உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி. அதுல ஒண்ணு முத்தமிழறிஞர் கலைஞர் பாதைகளை தந்தை பெரியார் நடந்து போன அந்த பாதை, அதுதான் சுயமரியாதை பாதை, தன்மான பாதை, இனமான பாதை, விடுதலையான உண்மையான விடுதலைக்கான பாதை.
மனித விடுதலை வேண்டும் என்று போராடிய மகத்தான தலைவன் தந்தை பெரியாரினுடைய தொண்டர்கள் ஒன்றுதான் முடியாது முதலமைச்சர் தலைவர் தளபதி. மனித விடுதலை முக்கியம். மனித விடுதலையை வலியுறுத்தியது பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணாவின் உருவமாக முத்தமிழறிஞர் கலைஞர், இன்னைக்கு நம்முடைய முதல்வர் தளபதி. ஆகவே திராவிட இயக்கத்தினுடைய இந்த பாதையின் பரிமாணத்தை நீங்க அழகாக எடுத்து விளக்கினீர்கள். இவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்துதான் எதிர்கால இந்தியாவிற்கு வழிகாட்டும் நிலையாக மாறும் என்பதை உறுதியாக நாம் நம்பக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கு. நிச்சயமாக நடக்கும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். வணக்கம். நேரத்துக்கு நன்றி.